இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் என்ன அப்படி சொல்லி நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கு விசேஷமான நாள் என்னன்னா குருத்தோலை ஞாயிறு இல்லைங்களா? இயேசுசாமி பவனி வந்த ஒரு நாள். அதனாலே அதற்குரிய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்திய 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கு ஒரு கழுதையையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளினாலே இயேசுசாமியை குறித்து பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காலகட்டத்திலே நிறைவேறிக் கொண்டே வருகிறது. இந்த கழுதை குட்டியின் மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் இயேசு ஏறி வருவார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் சீஷர்களை அனுப்பி அழைத்து வர சொல்லுகிறார். அதுல விசேஷமா சொல்லுகிற காரியம் என்னன்னா, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்படுவதற்காக, சியோன் குமாரத்திகள் அறியப்படுவதற்காகவும் அவர்களுக்கு சொல்லப்படுவதற்காகவும் இயேசு பவனி வருவதை இந்த வசனத்தின் மூலமாய் நம்மளால பார்க்க முடியும். இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். அந்த கழுதை குட்டியும் கழுதையும் போய் ஒரு தெரியாத இடத்துல போய் அவிழ்த்துட்டு வருவது எவ்வளோ ஒரு கடினமான காரியம். ஆனாலும் ஏசு சாமி நம்மளோட இருக்கார் என்ற ஒரு தைரியம் சீஷர்களுக்குள்ளாக இருந்தபடினாலே அவர் சொற்படி கேட்டு அவர்கள் போய் அந்த கழுதை குட்டியையும் கழுதை குட்டியின் மரியையும் அவர்கள் கொண்டு வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நாம் செயல்படும் பொழுது என்னென்ன துன்பம் வந்தாலும் என்னென்ன தடை வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்க ராஜா எங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்றார், எல்லாவற்றையும் அவர் சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கையோட நாம் தொடர்ந்து ஓடுவோம் என்றால் இந்த ஓசன்னா ஜெய நமக்கே என்ற இந்த பாடல் மாதிரியே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவரை போற்றி பாட நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தருடைய அந்த நாளை நினைத்து நாளை தினத்திலே நாம் அநேக சபைகள் மூலமாக சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு பவனியாக செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பவனிகள் மூலமாய் அநேகரை தொடும்படியான வார்த்தைகளை தேவன் நம் வாய்களிலே அருள் செய்வாராக. அதோடு இல்லாம பாடுகிற பாடல்ல அநேகருடைய இருதயங்களை தொடும்படியாய் தேவன் உதவி செய்வார். அவர் அந்த ஊர்வலமாய் போகும்பொழுது எப்படி அந்த ஜனங்கள் எல்லாம் அவரை பார்க்கும்படியாய் கூடினார்களோ அப்படியாய் தேவன் நாளைய தினத்தை நமக்கு இன்றைய தினத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அவருடைய வார்த்தையை சொல்லும்படியான ஒரு தைரியம், திட நம்பிக்கை, ஒரு உற்சாகம், உத்வேகத்தை தேவன் நமக்குள் கொடுத்து அவர் ஊழியத்தை அவர் நிறைவேற்றுவாராக. ஆமென். God bless you.